2 மந்த்ஸ் மேல ஆச்சு. நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டு கன்சிஸ்டன்சி செம்மையா அடி வாங்கிருச்சு. நம்ம கன்சிஸ்டன்சியை திரும்ப கொண்டு வர்றதுக்காண்டி இன்னைக்கில இருந்து ரெகுலரா போடலாம் அப்படின்னு இருக்கேன். பிகாஸ் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். விஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லைக்கு கமெண்ட்டு இதெல்லாம் அப்படியே தட்டி விட்டுருங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் போட்ட எக்ஸாவேர் இன்டர்வியூ வீடியோ திடீர்னு வியூஸ் அதிகமாச்சு. அண்ட் நிறைய பேர் என்னோட இன்ஸ்டா அண்ட் லிங்க்டின்ல கம்பெனி பத்தி கேட்டுட்டே இருந்தாங்க. அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா? எக்ஸாவேர்ல ப்ராஜெக்ட் இருக்கா, இல்லைன்னா பெஞ்ச்ல போடுவாங்களா? இதோட ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்ட்டையும் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எதுக்கு பெஞ்சை பார்த்து பயப்படுறீங்க? பெஞ்ச்ல இருந்தா ஏதோ லைஃபே போச்சு அப்படிங்கிற மாதிரி பில்டப் ஏன் கொடுக்குறீங்க? நீங்க சும்மா வீடியோ போடணுங்கிறதுக்காண்டி இப்படிலாம் பேசுவீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? பெஞ்ச்ல இருந்து பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சில பேர் இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ்ல ஓடிட்டு இருக்கோம். எஸ், எக்ஸாவேர்ல நான் 9 மந்த்ஸ் பெஞ்ச்ல இருந்திருக்கேன். ஆஃப்டர் 3 மந்த்ஸ் ஆஃப் ட்ரைனிங். என்னோட டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எக்ஸாவேர் 2 இயர்ஸ். அதுல 9 மந்த்ஸ் நான் பெஞ்ச்ல தான் இருந்தேன். பெஞ்ச்ல இருந்துட்டு எப்படிடா 6 ஃபிகர் சேலரிக்கு ஜம்ப் அடிச்ச, அதுவும் ரெசெஷன் டைம்ல அப்படின்னு கேட்பீங்க. பெஞ்சுங்கிறது ஒரு கோல்டன் பீரியட். எனக்கு அது ஹெவன் மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தேன். கோவிட் முடிஞ்சதும் எக்ஸாவேர்ல ஜாயின் பண்ணதுனால என்ன ஆஃபீஸ்க்கு கூப்பிடவே இல்லை. நான் ஜூன் 16 ஜாயின் பண்ணேன். ஜூன் 16 டு செப்டம்பர் 16 3 மந்த்ஸ் எனக்கு ட்ரைனிங் இருந்துச்சு ஆன்லைன்ல. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்ச் எண்டு வரைக்கும் கம்பெனியே போகல. அந்த டைம்லலாம் ஒரு ஒர்க்கும் கிடையாது. ஆனா எவ்ரி மந்த் கரெக்டா டிங்னு 50K நம்ம பேங்க்ல வந்து விழுந்துரும். யோசிச்சு பாருங்களேன், வீட்ல இருந்துட்டு ஒரு வேலை பார்க்காம ஒரு 7 மந்த்ஸுக்கு இப்படி காசு வந்தா எப்படி இருக்கும்? ஹாப்பினஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் பீகெட் பீப்புள் எல்லாமே ஃபயர் பண்றாங்க அப்படின்னு ஒரு ரூமரும் சேர்ந்து வந்துச்சு. ஸோ எப்போனாலும் வேலை போகும் அப்படிங்கிற ஒரு பயமும் கூடவே இருந்துச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தா எப்படிலாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எக்ஸ்பர்ட்ஸ் would have told me to chill and enjoy, பட் ஹஸ்லர் இன்சைட் மீ ஹேட் அதர் ஐடியாஸ். டே வின்சென்ட், உன்னை எப்போனாலும் தூக்கலாம், ஒழுங்கா மூடிட்டு ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு எனக்கு நானே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஃப்ரீ டைம்ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல் லிஸ்ட் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சேன். உங்களுக்கு இருந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தேன். அங்கே எக்ஸாவேரில் எனக்கு அதுக்காக ரீஎம்பர்ஸ்மெண்ட்டும் கொடுத்தாங்க. அஷூரில் 2 சர்டிஃபிகேஷன் முடித்தேன். ஒன்று ஏசி 900, அதாவது பேசிக் கிளவுடு இது. தென் ஏசி 204 விச் இஸ் ஃபார் அஷூர் டெவலப்பர். ஸோ 2 இது முடித்தேன். அண்ட் 2க்குமே ரீஎம்பர்ஸ்மெண்ட்டும் வாங்கினேன் வித்தவுட் ஸ்பெண்டிங் எனி மணி. செகண்ட், யூடெமி பிஸ்னஸ் ஆக்சஸ். நம்ம யூடெமியில் கோர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினைப்போம். ஆனால் அதில் வெறும் 500 ருபீஸ் போட்டிருக்கோம். அதுக்கு கூட செலவழிக்க யோசிச்சுட்டு ஃப்ரீயாக கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி விட்டுட்டு இருப்போம். பட் எப்போ ஃப்ரீயாக கிடைக்குதோ அப்போது அதை யூட்டிலைஸே பண்ண மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் த எம்என்சிஸ் இந்த யூடெமி பிஸ்னஸை ஃப்ரீயாக கொடுப்பாங்க நம்மளோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பட் அதை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதோ ஒன்று தெரியாமல் படிக்கணும் அப்படின்னா தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண அதை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இருந்த எல்லா ரிசோர்ஸையும் பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். நோட் ஜேஎஸ், ஸ்ப்ரிங் பூட், .NET, ஆங்குலர் எல்லாமே லேர்ன் பண்ணேன் வித் ப்ராஜெக்ட்ஸோட. அதை வச்சு என்னோட போர்ட்ஃபோலியோவும் பில்ட் பண்ணேன். நீங்கள் நினைக்கலாம், ப்ரோ இதெல்லாம் யாருனாலும் பண்ணலாம் அப்படின்னு. பட் யாருமே இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் நான் இருந்த சிச்சுவேஷன் அவ்வளோ ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டெம்ப்டிங் சிச்சுவேஷன். ஸோ 90% பீப்புள் இதில் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியாச்சு, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியாச்சு, டெக்னாலஜி லேர்ன் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. அண்ட் அந்த டைமில் தான் எனக்கு நம்ம ப்ரோவோட வீடியோ கண்ணில் பட்டுச்சு. ஐ காட் ஸோ கியூரியஸ் அபவுட் கான்டென்ட் கிரியேஷன். அண்ட் அப்போ தான் லிங்க்டின்ல எப்படி கான்டென்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தென் லிங்க்டின்ல கான்டென்ட் போஸ்ட் பண்ணேன், ஒரு கிளைண்ட் கிடைச்சாங்க, அதை வச்சு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சு. ஸோ அது ஒரு தனி கதை, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த பெஞ்சுக்கு வருவோம். ஸோ என் பெஞ்ச் பீரியடை எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணேன். அண்ட் இன்ஃபேக்ட் அதுக்கு நடுவில் கொஞ்சம் டைம் நான் பிரேக்கும் எடுத்துக்கிட்டேன். மணி ஹைஸ்ட், ஸ்குவிட் கேம், ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக பார்க்கவும் செஞ்சேன். ஆல்ரைட், இவ்வளோ பண்ணலாம் அந்த பெஞ்ச் பீரியட்ல. இதுக்கு மேலேயுமே பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு அப்போ அந்த அளவுக்கு தான் அறிவு இருந்துச்சு. ப்ரோ, நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்த இதெல்லாம் பண்ணுன, நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பீப்புள், ஸோ எங்களால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு இப்போ சில பேர் சொல்லுவீங்க. இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பீப்புளுக்கும் இது எல்லாமே அப்ளை ஆகும்.
நான் வீட்ல இருந்து படிச்சத நீங்க ஆஃபீஸ்ல போய் பண்ணணும். அவ்வளோதான். ஒரே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அதுதான் பீப்பிள் டிஸ்ட்ராக்ஷன். ஒரு டீ சாப்பிடலாமா? இந்த உலகத்திலேயே பெஸ்ட் டீ. ஒரே ஒரு தம் போடலாமா? இப்படி உங்க டைம்லாம் இதிலேயே போற மாரி இருக்கும் ஆஃபீஸ் போனீங்கன்னா. ஸோ பெஞ்சுங்கிறது ஒரு கோல்டன் பீரியட். அத வேஸ்ட் பண்ணிட்டா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. நீங்க ஸ்ட்ரெய்ட்டா கம்பெனிலேருந்து வெளிய போ வேண்டியதான். இங்க எல்லாமே ஸ்கில்லு தான். ஸ்கில் இல்ல அப்படின்னா, நீங்க ஜம்பும் பண்ண முடியாது. கம்பெனிலேருந்து வெளிய போனா வேற வேலையும் கிடைக்காது. என்னோட எய்ம்லாம் 2 இயர்ஸ் பாண்ட் முடியும்போது பேப்பர் போடணும். அண்ட் 50Kல இருந்து 1 லேக்குக்கு போணும். ஸோ அதுக்கு நான் எல்லாமே செஞ்சேன். ஓகே ப்ரோ, நீங்க நெனச்சதெல்லாம் கிடைச்சிருச்சா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நெனச்சத விட அதிகமாவே கிடைச்சிருக்கு. அண்ட் ஐ அம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அதுக்கு மெயின் ரீசனே என்ஜாய் பண்ண அவ்ளோ டைம் இருந்தும், நான் போட்ட ஹார்ட் ஒர்க் அண்ட் சாக்ரிஃபைசஸ் தான். ஸோ மக்களே, யாரெல்லாம் லைஃப்ல சீரியஸா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போணும் அப்படின்னு இருக்கீங்களோ, உங்க சைட்ல இருந்து 100% எஃபர்ட்ட போட இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் அந்த 1 லேக் பெர் மந்த் சேலரிக்கும் ஜஸ்ட் 6 மந்த்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் தான் டிஃபரன்ஸ். ஸோ டக்குன்னு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஏணியை போடுங்க. டப்பு 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 டப்புன்னு ஏறி வாங்க. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் நினச்ச அந்த ஜாப்ல ஜம்முன்னு இருப்பீங்க. ஓகே, நம்ம பர்த்டேக்கு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும்ல. ஸோ நம்ம ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோஹார்ட் செம்மையாக போயிட்டு இருக்கு. ஸோ அதோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதுல யாரெல்லாம் சீரியஸா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல உங்களுக்குள்ள சில டவுட்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸுக்காக ஒரு ஃப்ரீ ஸ்னீக் பீக் ஒன்று கொடுக்க போறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மாடியூல ஃப்ரீயா நீங்க ஒரு ஹாஃப் வரைக்கும் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்னீக் பீக் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 30 பீப்புளுக்கு மட்டும்தான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். யாரெல்லாம் ஜீரோல இருந்து லேர்ன் பண்ண போறீங்களோ அவங்க மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க growth உங்களுக்கு அந்த 1 or 2 வீக்ஸ்ல தெரிஞ்சா கண்டினியூ பண்ணுங்க. ஆர் எல்ஸ் யூ கேன் ட்ராப். கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணிருங்க. நானே கால் பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் டில் டேட். இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்தே க்ரோ ஆகலாம்.